வாங்கக்கா, வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் வந்திருக்கோங்க. இவங்க வந்து என்னோட அக்கா, மாமாவோட ஒய்ஃப் அப்படி சொல்லட்டுமாக்கா? ஏன்க்கா மறைக்கிறீங்க? மாமாவோட ஒய்ஃபு இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட தாய் மாமா மருமக. கரெக்டாங்க்கா? கரெக்டாக சொல்லிட்டேனா? லாஸ்ட் இயரே வந்து அக்கா வீட்டு தோட்டத்தை வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெல்லிஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 கிட்ட போட்டிருக்காங்க. வந்து பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குதுங்க. உள்ள ஒரு ட்ரெல்லிஸ்க்குள்ளேயும் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு நல்லா ஷேடோவாக இருக்குது. சரி வாங்க அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இது கிட்டத்தட்ட இல்லாத காய்கறி நினைக்கிறேன்க்கா. தோட்டத்தில் நிறைய காய்கறி வச்சுருக்கிறீங்க. அப்படியா? எல்லாத்தையும் பார்த்தியா? ஆமாம், அங்கே வரைக்கும் போய் பார்த்துக்கோங்க. சரிவா பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே அறுவடையும் பண்ணிட்டு வந்துடுவோம். நாங்கள் காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு வந்து வெண்டைக்காயை அறுத்துட்டோம். மீதி வீடியோக்காக வச்சுருக்கிறோம் அறுக்கலான்ட்டு. அக்கா இது வந்து நார்மல் வெண்டைக்காய் சரி இவ்வளோ பெருசு போகுமா? அது என்னமோ வளர்ந்துக்கிட்டே போகும். நான் தூரமாக புளிச்சக்கீரைன்னு ஃபஸ்ட் நினச்சிட்டேன். அப்புறம் கிட்ட வந்து புளிச்சக்கீரை கம்மியாக தான் வளர்ந்துருக்குது. ஆமாம், இது ஆஃபீஸ் வெண்டைக்கான்னு நினைக்கிறேன்ல. அக்கா முத்திருச்சா? இல்லை இல்லை, பிஞ்சு தான். என்னது என்ன பண்ணிட்டேன்னா வெண்டைக்காய்க்குள்ளேயே புளிச்சக்கீரையும் போட்டுட்டேன். ரெண்டுக்கு அதனால இது வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இது எது இலை எந்த இலைன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே வேறு பிஞ்சு தான். காய் நல்லா கனிஷ்க்கு தான் இந்த வெண்டைக்காயை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்கக்கா. பார்த்துருக்குறேன். நீ ரோஸ்ட் பண்ணி கொடுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆமாம். இன்னும் கொஞ்சம் முன்னெல்லாம் ஒரு ஆள் இருந்தால் போதும் வெண்டைக்காய் பொரிச்சிடலாம். இப்போ 2 ஆள் தேவைப்படுது. ஆமாம், நல்ல நீளமாக வேறு வந்துருச்சுல்ல. இங்கே பாருங்க, அது பிஞ்சாதான் இருக்குது. அக்கா அது அதை எடுத்துடலாம். உள்ளே என்ன இது இந்த புல்லோடதே வந்து மாமா இங்கே போட்டாங்களா? ஆமாம், அது வெயில் அப்போ கொஞ்சம் ஈரங்கட்டும்னு அதை போட்டிருக்கிறாங்க. இருங்க. ஆனால் இங்கே பாம்பு தொலைலாம் இல்லைக்கா? பரவாயில்ல. யானைக்கு இந்த வெண்டைக்காய் வந்திருக்குதா? ஆமாம், சூப்பர். அது 2 செடி தான் இருக்குது. ஆனால் நல்லா காய்க்குது. அக்கா அது 2-3 காய் போட்டாவே நல்லா குழம்பு காயிடுதுக்கா. நல்ல வளவளப்பு ஜாஸ்தி இல்லை, நல்லா வருது. எங்கே இருக்குது இன்னொன்று? அந்த செடிக்கு தான். இருங்க வரேன். அக்கா அது பிஞ்சு தானேங்கக்கா? இது இன்னும் பெருசாகும். அக்கா என்னது இவ்வளோ பெருசாகல? இன்னும் கொஞ்சம் சின்னது பிஞ்சு தானே? பிஞ்சு தான், உடச்சி பாரு. பிஞ்சு தான், இன்னும் பெருசாகும். உள்ள விதையே இருக்கிறது இல்லை. நான் வச்சிருக்க யானை தந்த வெண்டைக்காய் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்படியா? என்னத்தை ஆனால் ரொம்ப பெருசாக விடுறது இல்லை. குழம்புக்கு அந்த நரப்பு வருது, அதுவும் வர்றதில்ல. இருந்தாலும் சோக்கே சின்னதுலேயே வெட்டிடுவோம் அப்படின்னு வெட்டிடுறது. இதை பிடிக்கட்டுமா? இந்த வரேன் வாங்க, இந்த சைடு வந்துடுறீங்களா? அக்கா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமா? இந்த இல்லை அறுத்தரலாம். ஆனால் பெருசாகுது நல்லாவே. இது சிகப்பு வெண்டைக்காய் தானேங்கக்கா? ஆமாம் நித்யா. ஆனால் இது காய் நிறைய பிடிக்க மாட்டேங்குது. இது நிறையா தான் பிடிக்குது நித்யா. இதுலேயும் 2 வெரைட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அதுவும் ஒரே வெரைட்டின்னு நினச்சி தான் போட்டேன். ஆனால் அது பார்க்க வேற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரியல. இல்லை, எங்கிட்டையும் ஒரு 3 செடி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் 2 காய் தான் இருக்குது. இல்லை, இதில் காயெல்லாம் நிறையா காய்ச்சிருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கேப் விட்டு வைக்கணும். கேப் விட்டு வைக்கும்போது தான் வந்து நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் 3 செடி தான் இருக்குது. அக்கா ஆனால் டேஸ்ட் வித்தியாசம் தெரியுதாங்க்கா அந்த 2 சிகப்பு வெண்டைக்காய்? அது தனித்தனியாக வச்சு பார்த்தா தானே தெரியும். நம்ம தான் ஒட்டுக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடி. நல்லா இருக்கமா இருக்கா டேஸ்ட்டா? ஆனால் நானும் 2 காய் தான் இது வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அப்படியா? எனக்கு ஒன்றும் நான் வந்து இதுவும் யானை தந்த வெண்டைக்காய், ஆஃபீஸ் வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்பு வச்சிருமா. அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வித்தியாசம். அக்கா இதில் பாருங்க லைன் இருக்குது. ஓ, அதில் லைன் இல்லை. ஓகே. ஆனால் மாமா இதில் ஒரு காய் விதை விட்டு வச்சிருக்காங்க, அதில் ஒரு காய் விட்டு வச்சிருக்காங்க. இதில் பாருங்க இதான் அப்படி இருக்கு பாருங்க பிளெயினா. அதை கூட கவனிக்கல. ஆனால் இப்போ சீசன் நினைக்கிறேன். வெண்டைக்காய் நிறைய வருது பாருங்க. நிறைய காய்க்குது, நிறைய காய்க்குது. அறுத்துங்க மாமா, உங்களுக்கு இல்லை அதுதான்.
நீ வந்த நேரம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு. சூப்பரா இருக்குதுங்க மாமா, ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஆனா வெண்டைக்காய் இவ்வளோ பெரிய சரியாகன்னு இன்னைக்கு தான் பாக்குறேன். ஹைட்டு அக்கா இதையுமே நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்களா அக்கா வெண்டைக்காயும்? ஆமா, வெண்டைக்காயும் ஃப்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கு. கட் பண்ணி ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, 2 குழம்பு வச்சோம்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டா அரியும்ல, அந்த மாதிரி. பொரியலுக்குன்னா ரெண்டா கட் பண்ணி 2 வகையா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா அக்கா, இது முள்ளு கத்திரிக்காய், இது இலையும் முள்ளா இல்ல? ஆமா, 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து முள்ளு கத்திரி, பர்பிள்லயே முள்ளு கத்திரிக்காய் ஒண்ணு. இங்க பாருங்க மகி. இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி பச்சை கலர் வரி வரியா இருக்கும்ல. ஆமா, அது அங்க இருக்கு பாட்டுல. அதுவும் நல்லா தான் காய்க்கும். அக்கா எனக்கு கத்திரிக்காயே வர மாட்டேங்குதுன்ட்டு. உனக்கு தான் பிடிக்காதுல்ல? இல்ல இந்த தடவை எனக்கு பிடிக்குதுங்க. பிடிக்குதா? சாப்பிடுறியா அப்பலாம்? என்ன அதிசயம் நடந்தது? நல்ல பிள்ளை ஆயிட்டேன். என்ன அதிசயம் நடந்தது? கத்திரிக்காயில அந்த அம்மாயி சுட்டு பிணைஞ்சு வைப்பாங்கல்ல குழம்பு, அந்த மாதிரி வைக்கலான்ட்டு. இது வேற முள்ளு கத்திரிக்காய். ஆனா இந்த சைஸே இப்போ புழு இருக்குமா? அந்த காய் என்னமோ புழு விழுந்த மாதிரி தெரியுது. ஆனா தெரியுது. இதுல கொஞ்சம் அறுக்கிறப்ப பார்த்து இருக்க வேண்டியதா இருக்கு, இல்லை முள்ளு குத்திடுது. எனக்கு அக்கா, உங்களுக்கு எறும்பு அரிக்குதா இல்லையா கத்திரி செடியில? உண்மையை சொல்லிட்டா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு தான் நான் வந்து அறுக்கிறேன் கத்திரிக்காய். மாமாவே அறுத்துருக்குறாங்க. மாமா இல்லைங்கக்கா, கேட்டா என்ன சொல்லிடுவேன் தெரியுமா? அது வளர்த்தியா இருக்கு, எனக்கு எட்டாது அப்படின்ற. இல்ல, என் கத்திரி செடியில ஃபுல்லா இந்த மாதிரி எறும்பரிச்ச மாதிரி ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்குது. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நான் அதான் சரி கத்திரி செடியில உங்களுக்கு இது அறுத்துட்டுமா? அறுத்துரு. இந்த அங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாரு. எங்கங்கக்கா? கத்திரிக்காயில என் ஃப்ரெண்டு உஜ்வலா இருக்காங்களே. ஆமாங்கக்கா. அவங்க வந்து நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க நித்யா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் இது. அப்புறம் வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம ஊர்லேயே நம்ம கடையிறது ஒன்று, அப்புறம் சுட்டு பிணையிறது ஒன்று, அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு நார்மலாக அரைச்சி ஊற்றி வைக்கிறது. இன்னொன்று வந்து எங்கள் அம்மாயெல்லாம் எப்படி வைப்பாங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி, அந்த இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கத்திரிக்காயில் உருப்பிட்ட வெரைட்டி பண்ணலாம். நான் கத்திரிக்காயில் 2 கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் சுட்டு பண்ணிடுறது. இப்போதைக்கு 2 தான் பழகிருக்கு. இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட மாட்டேன் போ. அதனால அவ்வளோதான் தெரியும். உங்களுக்கு என்ன காய் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன காய் பிடிக்காது? எனக்கு இந்த ஆடு கோழி இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு காயெல்லாம் பிடிக்கும். வா, பிஞ்சு தானேக்கா? பிஞ்சு தான், கை இறங்கலையே. இது வேறு. ஆமாம் சரி. அந்த குடோசா இருக்கா பார்த்தீங்களா? எங்கள் உதவி தேவைப்படுது உங்களுக்கு. பிடிங்க. கொஞ்சம் பார்த்தீங்களாங்க மாமா, கொஞ்சம் பேச்சா பேசுனாங்க. அளவு தெரியாம வளர்ந்துவிட்டு பேசப்படாதடி. இல்ல பிஞ்சாதான் இருக்குதாம்மா. வெள்ளரிக்காய் பாரு, வெள்ளரிக்காய் வேணா நித்யா டெய்லி 2 காய். ஆனா நீங்க பழத்துக்கு விட்டீங்களா இல்லையா? விட்டோம், 2 பழம் விட்டு சாப்பிட்டோம். விதை எடுத்து வச்சிட்டீங்களா? இந்த தடவை வெள்ளரிக்காயே எனக்கு வரலைங்கக்கா. மழை பெஞ்சா வராதாங்க மாமா வெள்ளரி செடி? அப்படி இல்லை, இந்த தடவை மழை வந்து வெள்ளரி செடி அப்படியே அழுகியே போயிடுச்சு. இலையெல்லாம் அழுகி போயிடுச்சு, தலைஞ்சே வரலைங்கக்கா. அதுக்காக எவ்வளோ இடம் விட்டு வச்சிருந்தேன், எல்லாமே போயிடுச்சு. நீ அது ரொம்ப கேர் எடுத்து எனக்கு வெள்ளரி பழம் வேணும்னு பார்த்துருப்பேன். அதனால தான் அது வரல. நீ அது வாக்கில் விட்டுருந்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். மாமா ஒரு வெள்ளரி பிஞ்சு கூட கொடுக்காதீங்க அக்காவுக்கு. நாளையும் உங்களால் சாப்பிட முடியாது. நானே 2 சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புறேன். இதே அறுத்துட்டுங்களா? எல்லாத்தையும் அறுத்துரு. மாமா இந்தாங்க, நீங்கள் வெள்ளரி பிஞ்சு கேட்டீங்களே. இது பிஞ்சு இல்லை, காய். அது பிஞ்சா? நல்லா பெருசாயிடுச்சுங்கக்கா. விட்டா பழமே ஆயிடும்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொன்று பாரு, பிஞ்சா இருக்குது பாரு, இதுக்குள்ளே இருக்குது பாரு. எங்கேங்கக்கா? உள்ளே பாருதா? அது நல்லா இருக்கு பாரு. இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் வந்து உப்பு போட்டு சாப்பிடுவீங்களா, சும்மா சாப்பிடுவீங்களா? சும்மா தான் சாப்பிட்றது. யாரும் போட்டு தரதுங்க. மாமாவுக்கு வேற வருத்தம், இதை வேற எப்படி சொல்கிறேன். இங்கே பாரு, மேலே இது அறுத்துரு. இது என்னமோ பூச்சி விழுந்திருக்கும். மாமா வேண்டாங்கிறாங்களே. இல்லை அதை அறுத்துரு. மாமா இதை அறுக்க சொல்கிறாங்க அக்கா. அது இப்படி ஆயிடுச்சுன்னா நித்யா உள்ள ஒரு மாதிரி ஆயிடுது. அது இருந்துட்டு போகுது. அக்கா இது என்ன வெரைட்டிங்கக்கா இந்த பொடலங்கா? இது வெரைட்டிலாம் தெரியல. லாஸ்ட் டைம் வெள்ளை பொடலங்காய் போட்டிருந்தேன். இந்த டைம் இந்த பச்சை பொடலங்காய் வந்து போனா போட்டிருந்தாங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால அதை போடாமல் இந்த தரம் இதை வாங்கிட்டு வந்து போட்டேன். நல்லா இருக்கு. உனக்கு இது மட்டும் பிடிக்காது தானே? நானே இந்த நீளமான பொருளங்க வச்சிருக்கேன்க்கா. எவ்வளவு திரும்ப இருக்குது, எனக்கே இவ்வளவு வளர்த்திக்கு வருதுக்கா. நீ சாப்பிடவே மாட்டே, உனக்கு எதுக்கு அக்கா இப்ப நான் சாப்பிட்றேன். சவிதாக்கா வந்து எனக்காக ஒரு செடி மட்டும் வெய்யே, ஒரே எனக்காக வெய்ய நித்யா ப்ளீஸ்ன்னு சொல்லி ஒரு 2 காய் வந்து இப்போ சாப்பிட்டுட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? பொடலங்காய் வணக்கி வச்சு வேற எதுவுமே பண்ணாமல் உனக்கு சாப்பிடுன்னு வச்சிருந்தேன். பட்னி கிடந்த ஞாபகம் இருக்கா? சரி விடுங்க சீக்கிரம் சொல்லாதீங்க. அங்கே இப்போ கத்திரிக்காய் இருக்கு பாரு. அக்கா சின்னதாக இருக்குதுங்க. இல்லை அறுத்துரு, பிஞ்சா இருந்ததுனால. இந்த புளிச்சக்கீரை பாரு. அடே சாமி. அக்கா அக்கா எங்களுக்கு விதை வரதுக்கு மட்டும் செடி காஞ்சிருது, பூ வருது. இந்த பூ வருதுல, புளிச்சக்கீரையில பூ வருது. பூ வந்துட்டு இந்த விதை வந்து சிகப்பா வரும்ல. எனக்கு வந்து கெண்டி புளிச்சதா இருக்கு நாட்டு புளிச்சக்கீரையில. அந்த பூ சிகப்பு பூ வந்ததுக்கு அப்புறம் காயறதுக்கு முன்னாடியே குளிர். அது புஷ் மாதிரி வருது கரெக்டா அந்த செடி? ஆமா தெரியல, இது இப்படிதான் வருது. இதுல நான் விதையை எடுத்து. இந்த இலை கொஞ்சம் கசப்பு தட்டலையா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப புளிப்பும் இல்ல, மயில் கம்மியா இருக்கு, மைல்டா நல்லா இருக்கு. நல்லா தலைஞ்சிருக்குது. இது பொறிக்க வேண்டாம். இங்க பாருங்க மைக்கு, இங்க வந்து பாருங்க கல்லக்காய் செடி பாருங்க. வளரக்கா வீட்டுல வந்து என்ன வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா கல்லக்காய் செடி மட்டும் வருஷம் வச்சிருவாங்க. அது வேலிச்சு சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா நீங்க அங்கங்க வச்சிருக்கீங்களா? அங்க உள்ள அந்த தக்காளி எப்படி இது எத்தனை பருப்பு? 2 போட்டீங்களா, 1 பருப்பு போட்டீங்களா? 1 பருப்பு தான், ஒரு செடிக்கு 1 பருப்பு தான். ஆனா இப்ப கல்லக்காய் வந்திருக்காது இல்ல? இப்ப இருக்குமான்னு தெரியல. இப்பதான் ஆக்சுவலா அந்த பூ இதாயி பூ வந்து கொஞ்சம் காயிரும்பாங்க இல்லைங்க, அப்பதான் வரும்பாங்க. கரெக்ட். இங்க பாருங்க, தோட்டத்துக்கான முக்கியமான ஓனர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவங்க தான் எங்க மாமா. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்கள் மாமியாரோட தாய் மாமா பையங்க. ஸோ நானும் அக்காவும் அந்த ஊருக்கு வந்து மருமகளாக போனனால நாங்கள் 2 பேரும் பயங்கர க்ளோஸு. ஸோ பயங்கர க்ளோஸாக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணாங்க, இவங்க பேர் சரவணன் அண்ணா. இவங்களுமே எனக்கு வந்து ரிலேட்டிவ் தான், எங்களோட அப்பா சைடு ரிலேஷனுங்க. ஸோ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கேங்காக வந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டெக்ஸாஸ் ஊருக்கு போயிட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. இன்னொரு 4-5 ஃபேமிலி இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தோம்னா ஜேன்னு செம்ம ஜாலியாக தாங்க இருக்கும். ஸோ இன்னைக்கு தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணுறோன்னே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. மாமா வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் இந்த டைமாச்சும் வேலை வாங்கிடுவோம் அக்காவை, இல்லை தோட்டத்து பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. உண்மைதானே? வர்றதே இல்லடி. ஆனால் விதை நான் தான் போடுவேன். இவ்வளோ பெரிய வேலை இல்லைங்கண்ணா. கரெக்ட். கடைசியில் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். ஃபால்லையுமே வெண்டைக்காய் வேணும்னு போட்டுட்டாரு. ஃபாலில் வெண்டைக்காய் வருமா? இந்த செடி வந்துடும் நித்யா, இப்போ இன்னும் 1 மாசத்துல கொஞ்சம் மேலே வந்துடும். அந்த செடி இதாகும்போது இது காய்க்க ஆரம்பிச்சிடும். தொலைநோக்கு பார்வை பார்த்து அசந்துட்டா. இல்லை 2 வருஷமா அப்படிதான் போடுறேன். பரவாயில்லக்கா, கொஞ்சம் முன்னாடியே போட்டுருணும். நாங்கள் இது முடியும் போது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெங்காயத்தை ஊனிட்டு விட்டுருவோம். நாங்க கொஞ்சம் இடம் தானே யூஸ் பண்றோம். ஆமா, சவித்துக்கா போட்டு வந்தது. ஆனா என்னன்னா காஞ்சிருச்சுன்னா சுருங்கிடுச்சான். நான் போட்டேன், ஆனா பன்னி வந்து சாப்பிட்டுச்சு நிறையா, அதனால விட்டுட்டேன். இந்த ட்ரெல்லிஸ்ல இருக்க செடி வந்து பாத்தீங்கன்னா நொரப்பீக்குங்க. மொத்தம் 4 ட்ரெல்லிஸ் போட்டிருக்கீங்களாக்கா? 1 2 3 4. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு, இன்னொன்னுல வந்து சொரக்காய் போட்டிருக்கிறாங்க. இதுல வந்து நொரப்பீக்குங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பீக்குங்க. அக்கா பீக்குங்க வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வரும்போது தான் நல்ல வேகமா படுறது, கவனிச்சிங்களா? இந்த பீக்கங்காய் செடி வேற எதுலயாவது விட்டுட்டோம்னா அதுதான் அப்படிதான்க்கா ஆயிடுச்சு. நான் 3 ட்ரெல்லிஸை ஒன்னா விட்டு இப்போ சொரக்காயெல்லாம் எனக்கு எங்க இருக்குதுன்னே தெரியல, ஃபுல்லா அழுத்திருச்சு. ஏதாவது ஒண்ணுதான் வருது நல்லா. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சொரக்காய் செடி போய் கம்மு நம்ம தனித்தனியா போட்டிருந்துக்கலாமோன்னு தோணுது. இப்ப எல்லாத்தையும் அழுத்திட்டு தான் இப்ப பொடலங்க வரவே மாட்டேங்குது. சொரக்காயும் முத்தி போயிருச்சு, எல்லாம் இப்ப நின்று போச்சு. பீக்காயாச்சும் வருதான்னு பார்த்தா இப்பதான் பூ வந்துட்டு இருக்குது. இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க பாருங்க எவ்வளவு ஏறிட்டு இருக்குதுன்னு. பரவாயில்ல விடு நித்யா, உனக்கு தான் பீக்கங்காய் மட்டும் தான் பிடிக்கும். பொடலங்க வந்தா என்ன வரலன்னு என்ன விடு. பேசுங்க, நீதான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து இன்னைக்கு மட்டன் எடுத்து வந்து சாப்பிட வைக்கிறனால மட்டும் பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் திட்டுறதுக்கு ஆள் இல்லைங்கண்ணா, அதாங்க அப்படி பேசுறாங்க. இங்க ஒரு காய் இங்க இருக்குது மை, இங்க வாங்க. இந்த மாதிரி எடுத்தோம்னா பீக்கங்காய் சட்னி ஒண்ணு அரைப்பாங்க, நான் சொல்லித்தரேன். நீ சொல்லி தந்திருக்கிற, ஆனா நான் தான் இன்னும் செய்யல. இல்லக்கா, நீங்க சொல்லி தந்து தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் தான் செஞ்சேனா? உஜ்வலா சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓ, அது அந்த கட் பண்ணி அப்படி எண்ணெயில டாஸ் பண்ணி அதுவும் பண்ணலாம். அது சொரக்காயில பண்ணாங்க அவங்க. நான் பீக்கங்காயில பண்றேன்க்கா, சூப்பரா இருக்குது. பொடலங்காயில பண்ணலாம், நான் பீக்கங்காயில மட்டும் பண்ணேன். இந்த இங்க ஒண்ணு இருக்கு, இது ஏத்தலாம். இது கொஞ்சம் பிஞ்சு.
இங்க ஒண்ணு முத்தி போச்சு நித்யா. ஆமா பிஞ்சா இருக்கு. எங்க இங்க ஒண்ணு பார்த்தேன். விதைக்கு விட்டுருங்களா இதையா? இப்ப இருந்தே விதைக்கு விட்டோம்னா காய் காய்க்காது. இப்பதானே காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. காய்க்க ஆரம்பிக்கும் போதே காய் அப்படியே விட்டுட்டோம்னா காய் கம்மியாயிரும். இந்தா இப்போ இந்த காய் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், காம்போஸ்ட் பின்ல போட்டுருவேன். இந்தா இது முத்தி போயிடுச்சாங்கக்கா. இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தோல் சீவிட்டு உள்ள கதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அரிஞ்சு பார்த்து நல்லா இருந்தா செய்ய வேண்டியதான், இல்லைன்னா இதுல போட்டுற வேண்டியதான். இது 2 நாளா நம்ம இல்லையில, அதனால பார்க்காம விட்டலாம், முத்தி போச்சு. இது என்ன சொன்ன, இது பேர் என்னது? காராமணி தானேக்கா? அது என்ன பேர் வேணாலும் சொல்ல. நம்ம ஊர்ல வந்து தட்டக்கா சொல்லுவாங்க. பீன்ஸ் மாதிரி பண்ணுவீங்க, பைத்தங்காய். இது வந்து என்னன்னா கொஞ்சம் விதை முத்துற அளவுக்கு விட்டோம்னு வச்சுக்குவேன், இந்த நார் வந்து ரொம்ப நரநரன்னு ஆயிடுது. பிஞ்சிலே பொரிச்சிடணும். பிஞ்சில் வேணா செம்ம டேஸ்டா இருக்கு. இங்க பாருங்களேன், இது நம்ம தோட்டத்துல இல்ல, அடுத்த டைம் வச்சு பார்க்கலாம் மம்மிக்கு. இது வேணா உனக்கு பிடிக்கும் நித்யா, இந்த காய் உனக்கு பிடிக்கும், டேஸ்டா உனக்கு பிடிக்கும். இது என்ன இது எப்படி செய்வீங்க? இது சும்மா நம்ம பீன்ஸ் பொரியல் மாதிரி பண்ணிட்டு இது நிலக்கடலை அரைச்சு போடுவீங்க இல்ல தேங்காயா? எப்படி வேணாலும் போடலாம். ஒரு டைமுக்கு நிலக்கடலை பொடி போடலாம், ஒரு டைமுக்கு சும்மா வெறும் சாம்பார் பொடி போடனாலும் போடலாம், வெறும் மிளகா மட்டும் போட்டும் வணக்கலாம். சரி, அப்ப மகிக்கு சொல்லி கொடுத்தேங்கக்கா. அண்ணா கரெக்ட் தானுங்கண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா. பாவண்டி மகேஷ் எதை தாண்டி பாப்பாரு. இங்க பாரு நித்யா, ஒரு கோவக்காய் பழுத்தே போச்சு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற கோவக்காய் இங்க பழுத்தத. இங்க வேற இந்த பழம் சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். ஆனா நம்ம ஊர்ல இந்த வெளியில இருக்கிற சாப்பிடுவாங்க தானே? ரொம்ப நல்லா இருக்கு. கிட்ட இருந்து கம்மிங்க. பழுத்து போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இங்க விடுறது பழுத்த மாதிரி. இதுதான் நம்ம ஊர் ஸ்ட்ராபெரி. பாத்து ஸ்ட்ராபெரி, நம்ம ஊர் ஸ்ட்ராபெரி. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த வேலியில இருக்கும், ஆனா இது கொஞ்சம் குண்டா இருக்கும். இந்த சைஸ் பழம் தானே குண்டா இருக்கும். அக்கா இது பறிச்சிட்டுமா? பறிச்சிரு, சாப்பிடு. இது வரைக்கும் நாங்க ஒரு கோவப்பழம் கூட சாப்பிடல. நீ வந்து சாப்பிடணும்னு அது எழுதியிருக்கு. கரெக்ட் அண்ணா. நாம்பலாம் தாங்கண்ணா, இந்தாங்கண்ணா. நம்மளாம் உங்களுக்கு கிடையாதுக்கா. எனக்கு அது பிடிக்காது. இந்தாங்கண்ணா, நான் அது அடியில் இருக்கிறத எடுத்துட்டு வரேன். இங்க பாரு நித்யா, காய் இந்த காய் மட்டும் பொரிக்கிறதுன்னு வச்சுக்கோ, மேல இருந்துலாம் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அடியில் இது பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்க, இப்படி இழுத்து இழுத்து பொரிச்சுக்கலாம். அக்கா இது ட்ரெல்லிஸ் போட்டு என்ன அழகா தொங்கும்ல? ட்ரெல்லிஸ் போட்டா இது பொரிக்க முடியாது நித்யா, உயரமா இருக்கும்ல, சில இது மேலே நின்றும், அது அந்த தலைக்குள்ள இருந்து. இது கரெக்டா இது வரும்போது மட்டும் இழுத்துக்கிறீங்க. இங்கெல்லாம் கூட இருக்கு. இது காய் ஆனால் இந்த செம்ம ஈல்டு நிறைய காய்ச்சுது. இந்த மாதிரி பொரிச்சு பிஞ்சா இருக்கிறப்ப வணக்கணும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அக்கா இதையுமே ஃப்ரீஸ் பண்ணுவீங்களாங்கக்கா? இதையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் நித்யா. இதையுமே குட்டி குட்டியா கட் பண்ணி சிப்லாக்ல நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அப்படி கட் பண்ணி. நான் என்ன பண்றேன்னா, தக்காளி முழு பழமா ஃப்ரீஸ் பண்றோம்ல, வேணுங்கிறத அப்பப்பத்திக்கு எடுத்தோம்னா தனியா வந்துருது. இப்போ இது காயெல்லாம் வந்து நீங்க சமையலுக்கு அந்த அன்னைக்கு ஆகிற அளவுக்கு மட்டும் குட்டி குட்டி சிப்லாக்ல போட்டுப்பீங்க, இல்லை ஒட்டுக்கல்ல போட்டு வச்சிருவீங்களா? ஒரு டைம் செய்யற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சிப்லாக்ல போட்டு வச்சிருவேன். ஓகே, மாட்டிக்கிச்சுங்கக்கா. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பாரு விதை நல்லா இதாயிடுச்சுல, இப்போ என்ன ஆகும்னா இந்த விதை நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் இந்த தோல் கடலக்காயாட்டம் இருக்கும், பச்சை கடலக்காயாட்டம் நல்லா இருக்கும். இது பச்சையாகவும் சாப்பிடலாம். பச்சை பயிரெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குது இல்லைங்கக்கா? காயறதுக்கு முன்னாடி இது டேஸ்ட்டாக. நான் பச்சை பயிர் நிறைய காய்ச்சிருச்சுங்கக்கா. எங்க அம்மா இதான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க, பச்சை பயிரை போட்டு தான் உனக்கு அலர்ஜி வந்துருச்சா என்னவோ தெரியல, பச்சை பயிரை பேசாம எடுத்து விட்டுருங்கிறாங்க. காய் வேற ஊறுப்பட்டது வந்துருச்சா, எனக்கு அது எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. அது எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பச்சைப்பயிரை வந்து எடுத்து ஒரு சீலையில ஒரு மூட்டை மாதிரி தட்டி அப்புறம் அப்படியே சளிச்சோம்னா வந்துருமாமே. சளிச்சா வந்துடும் சில இது. அப்புறம் ரொம்ப கீது நீ தட்டி நுணுக்கிட்டீங்கன்னா அது முறை வச்சு புடைக்கணும். அக்கா தோசைக்காயா? ஆமா, இங்க வேற 2 தோசைக்காய் இருக்கு. இத மாமா என்ன பண்றாங்க தெரியுமா, சில டைம் ஹெல்தின்ற பேர் வழியில. அக்கா இது தோசைக்காய் தானே? ஆமாண்டி, இது வேற நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த காயத்ரி போட்டே கொடுத்து விட்டு லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா மாமா, இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பச்சையா கட் பண்ணி டெய்லி ஒரு காயை சாப்பிட வைக்கிறாங்கடி.
எப்படி இருக்குது பச்சையா சாப்பிட்டா சப்புன்னு வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனா எனக்கு பிடிக்கல. ஆனா நம்ம ஊர் இந்த வெள்ளரி பழம் நான் ரொம்ப நாள் வந்து இது வெள்ளரி பழம் நினைச்சிட்டு இருக்கேன். வந்த புதுசுல இல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பழுக்குமான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். இல்ல ஆனா இது பழுக்கவே இல்லை. ஆனா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகுமாக்கா? அவ்வளவுதான் சைஸே, இது அவ்வளவுதான். இது அறுத்துடலாமா? இது ஆனா கெட்டும் போறதில்ல நித்யா. என்ன நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கிறது இல்ல? இது ஆந்திராக்காரங்க நிறைய பண்றாங்க, ஆந்திரா ஸ்டைல். இது என்ன சாம்பார் வைப்பாங்களா? இதை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களாம் இதையும் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இதையே இதை சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். மாமா சொல்லி சாலட் போட்டு கொடுத்துருங்க மாமா அப்படின்னு. எங்கேயும் கப்பிக்கணும் இந்த பக்கம் கை எங்கேங்கக்கா எப்படி உள்ள போது வர்றது? அட கடவுளை இருங்க. இது மேஸ். அதுதான் இங்க பார், ட்ரெல்லிஸை தாண்டி இந்தாண்ட ஒரு உலகம் இருக்க மாட்டேறதுக்கே. இது சூப்பரான பீக்கங்கக்கா. இது கரெக்டா இருக்கு. இதுல இன்னும் மேலெல்லாம் இருக்குதா என்னன்னு பாக்குறது. சாயங்கால நேரத்துல பூக்கும் பாருங்க, பூவு பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அக்கா இங்க ஒண்ணு இருக்குது பாருங்க, பிஞ்சா. அது பிஞ்சு பிஞ்சு இந்த பக்கம் இருந்தது நித்யா. உள்ளு பக்கமா பார்த்தோமே ஒரு பீக்கங்காய, அது சின்னது நித்யா. இந்த காய் வாங்கி வச்சிருக்கேன். இதுவுமே வந்து விண்டர்ல வந்து விதைக்கு எடுத்து வச்சிருவீங்களா இந்த தட்டைக்காயும்? இது நிறைய எப்படி மிஸ் பண்ணிடுவோம் நித்யா. கொத்தவரங்காய் செடி தானேங்கக்கா? அக்கா இதே எடுத்துட்டுமா? எடுத்துருங்க. இது அதுவே உளுந்து அதுவே முளைச்சிக்குது தட்டைக்காய். தானே இந்த செடி போட வேண்டாம்னே நினைச்சேன். ஆனாலும் முளைச்சி இத்தனை செடி வந்துருச்சு. நல்லா தான் இருக்கு. இப்படி புதறு மாதிரி ஆயிடுது. ஆமா அக்கா, அங்க ஒரு பீக்கங்க இருக்குதுங்கக்கா. ஆனா பாம்பு தொலைலாம் இல்ல, இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படி சொல்லுங்க. நான் வரல, பின்னாடி வரல, இந்த இடத்துக்கு வரல. இங்க பாரு, இங்க ஒரு காய் இருக்கு. இங்க நீங்க சொரக்காய் சட்னி சொன்னீங்கல்ல, அப்படியே டிட்டோ பீக்கங்காய். சொரக்காய்க்கு பதிலாக பீக்கங்காய் மட்டும் போட்டேன். நான் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு உஜ்வாலா. உஜ்வாலா கரெக்ட். உஜ்வாலாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே பாருங்க அக்கா, இது தார் வந்துச்சாங்க்கா ஒரு டைம் ஆச்சு வாழை மரத்துலேருந்து? இல்லை நித்யா, ஃப்ரெண்டு வீட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஃப்ரெண்டு வீட்டில் வச்சிருக்காங்க. நல்லா வாழை இலையா இருக்கிறேன். நம்ம இது இப்போ அதில் சாப்பிடலாம். பார்த்து போங்க. இந்தா இருங்கக்கா, கையில் இடம் இல்லை, அப்படியே கீழே வச்சிருங்க. அப்படியே வச்சிருங்க. இன்னொரு இலை இருக்கிறேன். அந்தாண்ட இழுத்துங்க. அல்ல அந்த சைடு ஒரு மரம் இருந்துச்சு, அதில் இழுத்துக்கலாமா? அங்கே ஒன்று இருக்குது, இதுலேயே அறுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு அதில் அறுத்துக்கலாம். சரி, இப்போ தண்ணி இதுக்குள்ளக்கெல்லாம் எப்படி விட்றீங்க? சொட்டு நீர் பைப் போட்டுக்கிறீங்க? எல்லாம் அப்படிதான். தண்ணி விடுற வேலை இல்லை நித்யா இந்த வருஷம். எங்களுக்கு இந்த நேரம் மழையே ஜாஸ்திங்காங்க. இங்கே பாரு, பாம் ஃபிக் போட்டிருக்கிறா. பழம் வந்துருக்கா? போய் பார்ப்போமா? அது இதுக்குள்ளேயே போகலாமா? இதுலேயே வரலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து வா. உங்கள் பின்னாடியே வரேன், ஃபாலோ பண்ணிட்டு. இங்கே அதான் பாரு, சூப்பர்க்கா. எப்பயுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிறதோட பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய் வந்து சுவை அதிகம்பாங்க. இல்லை, போடும்போதே மாமா சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் வர்றது உனக்கு, இந்த பக்கம் வர்றது எனக்குன்னு. இது என்ன வெரைட்டிங்கக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியல நித்யா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பிஞ்சு சாப்பிட்டு பார்க்குறியா? வேண்டாம் வேண்டாம். மேஸோட எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இந்த இங்க கோவக்காய், இந்த லாங் பீன்ஸ் பத்தாதாட்டறதுக்கே இன்னைக்கு அறுவடைக்கு. ஆமா நித்யா, பத்தாது. மாமா போய் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டா? கூடையா? கோவக்காய் இருக்குதாங்க்கா? இந்த கோவக்காய் தான் ஆசாசையே போட்டேன் நித்யா. லாஸ்ட் இயர் அங்கே போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி, இந்த தடவை மாற்றி இங்கே போடலான்னு போட்டு அங்கே போய் காய் அறுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு இங்கே போட்டோம். அக்கா இதுதான் கோவத்தலை? ஆமாம், இதில் பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். கோவத்தலையிலையா? சரி, இப்போ நீங்கள் கோவத்தலை வந்து நம்ம எப்படி பதியம் போடுவோம்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இந்த தண்டு இருக்குதுல்ல, பெரிய தண்டை எடுத்துக்கணுமா? கொஞ்சம் நல்லா முத்துன தண்டா இப்படி எடுத்து இப்படி வெட்டினேன்னு வச்சுக்கேன், ஒரு கனவு வந்து மண்ணுக்குள்ளே போகணும். இந்த ஜாயிண்ட்ல ஒரு கணு, இந்த பெரண்ட மாதிரி ஒரு கணு ஃபுல்லாவே மண்ணுக்குள்ள போகணும். ஒரு கணு வந்து மேலே இருக்கணும். இதுல இருந்து வேர் வந்துடும், இதுல இருந்து தலை வரும். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இது நம்ம உடைச்சு வச்சாவே போதும். கட் பண்ணி வைக்கணும்.
இது உடைக்க முடியாது அதை கையில கட் பண்ணி வச்சாவே போதும், நம்ம பதியம் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் அப்படிலாம் இல்ல. ஆனா அக்கா இது வின்டருக்கு தாங்குதா? வின்டருக்கு போயிடும் நித்யா. நீங்க எடுத்து உள்ள வச்சுக்கணும். ஆமா. இந்த இது கோவக்காய் வந்து கனிஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஹாசினி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவா. அதனாலதான் இந்த இது ஒரு ஃபுல்லா போடலான்னு பார்த்தேன். இந்த லாங் பீன்ஸும் பீக்கிங்காவும் டாமினேட் பண்ணிடுச்சு, கம்மியாக தான் காய்க்குது. இது கொடியாக தான் படுறது. ஆமாம் ஆமாம், கொடி தான். அடுத்த டைம் கோவக்காய் போட்டுறேன். நல்லா இருக்கும் நித்யா, டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம பிஞ்சிலேயே அறுத்தோம்னா தான் அது நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். அந்த விதை கொஞ்சம் முத்திடுச்சுன்னா நமக்கு அந்த விதையா இருக்குது இல்லை சாப்பிட்றதுக்கு. இங்கே உள்ள இருக்கும் பார்க்குறேன். இது தட்டைக்காய் ஃபுல்லாக ஏறிச்சுனாலும் கண்டுபிடிக்க முடியாது. போன வருஷம் கோவக்காய் நல்லா பேசாம அடுத்த டைம் இந்த திராட்சை செடியோட போட்டுங்களேன். நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது நீங்க திராட்சை பழமும் சாப்பிடலிங்கிறீங்க. இதை வெட்டிட்டு எடுத்துட்டு அவரைக்காய் இப்போ தான் 2 அவரைக்காயுமே வச்சுருக்கீங்களா? பர்பிள் பச்சை. ஆமாம், எங்களுக்கு பர்பிள் தான்க்கா. அப்படியே சரம் மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியா? ஆமாம் ஆமாம், பூவே நிறைய பூக்குது. அது இப்போ இந்த வண்டு வேற வருது இல்லை, கடிச்சிருதுங்கக்கா வேற. ரொம்ப பார்த்து போறதா இருக்குது. இது ரெண்டையும் பக்கத்துல போட்டதுனால பொரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உள்ள பூந்து எடுக்க முடியல. அடுத்த வருஷம் இந்த பந்தலை எடுத்துட்டு இதை மட்டும் போட்டு இதை கொண்டு போய் அதுல ஏற்றிடணும். உள்ள எதா இருக்குதா பாக்குறேன். அவரைக்கா இருக்காங்க, பிஞ்சாதான்க்கா இருக்குது. இதுவுமே பறிச்சிட்டோமாக்கா? பறிச்சிரு. எனது ஃபுல்லாக பர்பிள் அவரைக்காய் தான். நல்லா பொடியாக அரிஞ்சு செஞ்சால் நல்லா இருக்குது. பெருசாக அறியறதோட நல்லா பொடியாக அரிஞ்சு பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்குது. நான் இங்கே கூட ஒன்று இனிமேல் அடுத்த டைம் வரும்போது அது என்ன கூட சொல்லுவோம், பெரிய கூட இருக்கும், பொட்டு கூட மாதிரி பெருசு, அதை எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். நெல் அல்ற கூட. நெல் அல்ற கூட கரெக்டு. அக்கா இதுதான் பர்பிள் அவரையோட பூவா? எனக்கு அதுவும் இந்த சைஸ் தான்க்கா வரும் காய். ஆமாம்மா, எனக்கு இது கம்மி நித்யா. இது இதாயிருச்சு, காய் இவ்வளோ நீளம் இருக்கும். ஓ, நான் இந்த பர்பிள் பூ வருது இல்ல, இது வந்து காய் இந்த சைஸ் தான் வரும். நம்ம சின்ன காய் தான் வரும், பெருசு வராது. பெருசு நம்ம ஊர்ல நீளமா இருக்கும்ல. ஆமா ஆமா, அந்த காய், அந்த வெரைட்டி இந்த சைஸ்லயே நின்றோம். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசு வரும். இதை விட நீளமா வரும். முருங்கைக்கீரை பாருங்க செமையா வளர்ந்துருச்சு. காய் வந்துச்சாங்க்கா முருங்கைக்காய்? கடைசியில ஒரு 10 காய் இது வரும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அக்கா வீட்டில் வந்து முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எடுத்து மண்ணில் வைப்பாங்க. பாட்டில் வந்து 2 செடி ஸ்பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இந்த டைம் நாம் கூட வந்து அட்லாண்டாவில் ட்ரை பண்ணோம் இல்லைங்க, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், அக்கா வந்து இப்போ 2 மரம் வச்சுருக்குறாங்க. அக்கா இது எப்போங்க எடுத்து வெளில வச்சிங்க? கரெக்டாக ஏப்ரல்லே வச்சுட்டேன். ஏப்ரலில் வச்சது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 10 அடி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வளர்த்தின்னு பாருங்களேன். இந்த முருங்கை மரம் லாஸ்ட் இயர் வச்சுருந்தீங்கல்ல, அதை வந்து நீங்கள் மல்ச் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ண நித்யா, ஆனால் என்னமோ வரவே இல்லை. நல்லா திக்காக போட்டுமே வரல. அப்போ ஆனால் எல்லாரும் இங்கே சொல்கிறாங்க போட்டுட்டோன்னா அடுத்த வருஷத்துக்கு இப்போ எப்படி நம்மளுது கருவேப்பிலை செடி வந்தது அந்த மாதிரி வந்துருங்கிறாங்க. ஆனால் வரல எனக்கு. நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணேன். ஒருவேளை மல்ச் போட்டு மேலே பக்கெட் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா கப்புன்னு அது ஏன் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வருஷம் ட்ரை பண்ணலான்னு தான் வந்து இது வர வரைக்கும் விட்றதில்ல. கரெக்டுங்கக்கா. அதனால இந்த வருஷம் 2 செடி வச்சிருக்கிறீங்கல்ல, எப்போ உங்களை எங்களுக்கு அட்லாண்டால இன்னும் குளிர் ஜாஸ்தி. உங்களை பார்த்தா நானும் இப்போ ஒரு செடி வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் அதை பார்க்கும்போது பாட்டில் வைக்கிறத விட கீழே வச்சு நல்லா வளருதுக்கா. ஏன்னா பாட்டில் 4 இலையோட நின்று போயிடுது. இன்னும் நிறைய கிளை வருது, நிறைய வருது இலை. நிறைய 3-4 தடவை செஞ்சுட்டேன்க்கா. நெய் காய்ச்சும் போதெல்லாம் முருங்கைக்கீரை பறிக்காமல் நெய்யே காய்ச்சறதில்ல, போடாமல் நெய் காய்ச்சறதில்ல. ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு தெரியுமா, நீ ஒரு வீடியோ போட்டியில் இந்த தடவை முருங்கைக்காய் பொரிக்கிற மாதிரி. ஆமாம், எனக்கு என்னடா இது செடியே வரலன்னு சொன்னாலே இவ எப்படா காய் பொரிச்சா. இல்ல கடைக்கு போயிருந்தேன்னா ஏகப்பட்ட காய் நல்லா இருந்தது. பார்த்தனுமே சரி முருங்காய் தான் வரல, வர மாதிரி ஒரு வீடியோ வச்சு போடுவோம். இது வந்து திராட்சை பழம் தானேக்கா? ஆமா, காய் நிறைய கொத்து வந்தது நித்யா. இங்க பாரு, ஆனா ஒரு பழம் கூட இருக்க முடியல, ஏன்னே தெரியல. பிஞ்சிலே காஞ்சி போச்சா? ஆமா, இங்க பாருதா இந்த சைஸ் பாரு. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நித்யா, அதுல பார்த்தேன்னு வச்சுக்கோ எல்லாம் கொத்து கொத்தா இருந்தது. அட கடவுளே, ஏன்னே தெரியல. போய் ஏதோ சத்து பத்திலே என்னன்னு தெரியல. பச்சை கலரா என்ன திராட்சை? பச்சை கலர் போயிடுச்சு. ஜாதி மல்லி செடி பாருங்க,
அக்கா இது வின்டருக்கு தாங்குதா? இல்ல இது பாட்டில் தான் வச்சிருக்கிறேன், எடுத்து உள்ள வச்சிருவேன். நல்லா வளர்ந்துருக்குது, சூப்பரா இருக்குது. பூ நல்லா பூத்துது நித்யா. இது இந்த ட்ரேடர் ஜோல இருக்கும்க்கா, இந்த ஜாதி மல்லி பூச்செடி ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. இது ஆனா அடுத்த வருஷமும் வந்துருச்சுன்னாங்க, மண்ணில் வச்சே வருதுன்னாங்க. தெரியல எனக்கு. இது அனிதா பதியம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க வேணா ஒரு செடி வேணா பதியம் போட்டு வெளில வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. பாக்குறேன். இந்த வருஷம் போடாம விட்டு அடுத்த தர போட்டு பாக்குறேன். இது பாவக்காய் செடி. ஓகே, லெசன் லேர்ன்ட் என்ன தெரியுமா? அக்கா சொல்ற பேச்சு கேட்கணும். ஏன்னா ஒரு காய்க்கு தனித்தனியாக போட்டிருக்கிறீங்கல்ல. இப்போ பாருங்க, செடி நல்லா வளர்ந்து காய் நிறையா வந்துருச்சு. நான் ஒன்றா போட்டதுனால தான் இப்போ காய் நிறையா வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பாவக்காய் காமிங்க. இதுக்கு நான் குட்டி பாவக்காய் போட்டிருந்தேங்க்கா லாஸ்ட் இயர், நல்லா வந்துருந்தது. இது கசக்கவே இல்லை நித்யா, கசப்பு கம்மி தான். சூப்பர், நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் எனக்கு வந்து உஜ்வலா ஒரு 4-5 வெரைட்டி சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதையும் மாற்றி மாற்றி பஜ்ஜி மாதிரி ஸ்டஃப் எடுப்பது. பஜ்ஜி போடலாமா பாவக்காயில்? பஜ்ஜினா அது எப்படி இருக்குன்னா, நான் மசாலா போட்டு இது பண்ணுறது. கீரி எடுத்துட்டு உள்ளே எடுத்துட்டு மசாலா மட்டும் உனக்கு செஞ்சு கொடுத்தீங்க ஒரு தடவை. நல்லா இருக்குதா? அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கு தான் கோவக்காய் போட்டிருந்தேன் நித்யா லாஸ்ட் இயர். நல்லா ஞாபகம் இருக்குது. பேசாம அடுத்த வருஷம் இப்படி வேணா பண்ணிருக்கோம். அதான் இந்த இடத்துக்கு கோவக்காய் போட்டுடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு இங்க இடம் இருக்கு. ஆனா இங்க தண்ணி நீங்க தானே கொண்டு வந்து விடணும். இல்ல, எல்லாமே இதுதான். அதான் அடியில பாரு. ஓகே, மாமா போன தடவை வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டு விட்டது. இந்த தடவை எவ்வளோ வேலை மிச்சங்கிறீங்க. மாமாவும் மையம் தானே போட்டாங்க. ஆமா, நல்லா. இதுதான் வந்து கம்போஸ்ட் பின்னு. அக்கா எனக்கு இது வாங்கணும்னு ஆசை. என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த புழு இப்படி மேல வருது இல்ல, அங்க அது மழை பெஞ்சதுனாவே நம்ம அதை தண்ணியை எடுத்து விட்டோம்னா வரதில்ல நித்யா. நம்ம வந்து பாக்கலன்னா வருது. நிறைய இருக்குது. இதுக்கு ஓரமா இப்ப நீங்க 2ன்னா என்ன பண்றீங்க? இல்ல 1 இது வந்து ரெடி ஆயிருச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து இப்ப போடலாம். இதுல வந்து இப்ப கொட்டிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு இதுல போட்டுருவீங்க. போட்டு ஒரு லேயர் மண்ணு போட்டுடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு மண்ணு. இது நம்பினதுக்கு அப்புறம் அடுத்து இதுக்கு போவீங்களா? இது எத்தனை நாள்ல வந்து வரும் உங்களுக்கு? கரெக்டா நாள்ல எண்ணி பாக்குறது இல்ல. எப்பெல்லாம் ஒரு செடி வந்து மண் இப்படி நல்லா மக்கன மாதிரி தெரியும். செடி எப்பெல்லாம் கொஞ்சம் சோந்தாப்புல இருக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டுறது. எனக்கு இந்த ஒரு புழு, இது என்ன புழுங்க அது? அதெல்லாம் தெரியல நித்யா. ஆனா இந்த புழுதான் இருக்குது கருமை. எப்ப பாரு இந்த இதுல வர்றது இந்த புழு தான். நான் ஒரு இதுல பார்த்தேன். இந்த பெரண்டை கடைஞ்சாலும் சூப்பரா இருக்குது. நம்ம ஊர்ல பெரண்டையை தூக்கி போடுவோம், ஞாபகம் இருக்கா? சாட்டனை. அது சாரணை தானே. சாரி, பெரண்டைன்னு சொல்லிட்டேன். சாரணை தான் பெரண்டைன்னு சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல சாரணை புடுங்கி வெறிவோம்ல. ஆமா, அதுதான். ஆனா இதை கடைஞ்சோம்னு வச்சுக்கேன், கீரை கடையிற மாதிரியே நல்லா இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் சொல்றாங்க இது வந்து ரொம்ப. இது எப்படி தலைஞ்சது? அதே தானா வந்துருச்சா? இது எந்த செடியில இருந்து வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதை அப்படியே இது பண்றேன், நல்லா வருது. மணத்தக்காளி கீரை. கீரை ஒரு கொஞ்ச நாள்ல நான் ஊருக்கு போயிட்டேன்ல, எல்லாம் விட்டு இங்க பாரு எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் விடு அக்கா, இருக்கட்டும் விதைக்கு விட்டுருங்க. இப்ப ஏன் கட் அது தானாவே முளைச்சிடும் நித்யா. இந்நேரம் இதெல்லாம் விதை உளுந்துருக்கும், கீழே விழுந்திருக்கும். டேபிள் ரோஸை பாருங்கக்கா. அக்கா டேபிள் ரோஸ் வருஷம் வந்துருதா பாட்டா? அதுவும் இல்ல, ஆனா அது உள்ளதான் வச்சிருந்தேன், போயிடும். நல்லா இருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த வாட்டர் பாட்டில மண்ணு போட்டு ஓட்டையே போட்டு கலர் கலரா அது ஒரு டிசைன் எல்லாம் வைக்கிறாங்க. கருவேப்பிலை செடி பாருங்க என்னமா தலைஞ்சிருக்குதுன்னு. ஆனா நீங்க வின்டருக்குமே கருவேப்பிலை வாங்குறது இல்ல தானே? இந்த இத்தனை செடி இருக்குது இல்ல. ஆனா நீங்க மண்ணில் வச்சு இப்ப 2 வருஷமா நல்லா தலைஞ்சிருச்சு இல்லைங்கக்கா? 3 வருஷமாவே வருது நித்யா. போய் பார்க்கலாம், அதே இருங்க. இது என்ன கத்திரி செடிங்கக்கா? இதுக்கு இதுல வச்சிருக்கீங்க? அது ஏதோ ஒரு வெரைட்டின்னு கொடுத்து. இது இந்த கத்திரி செடி எப்படி தெரியுமா? போன வருஷம் போட்ட கத்திரி செடி. போன வருஷம் சம்மருக்கு போட்டது. அதான் செடி இவ்வளவு பெருசு இருக்குதா? தண்டு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. போன வருஷம் போட்டதை எடுத்து ரூம் உள்ள வச்சிருந்து வச்சா நல்லா காக்கிதா பாக்குறதுக்காக எடுத்து வச்சேன். இந்த வருஷம் காய் பிடிச்சதாங்க்கா? காயெல்லாம் பிடிச்சது, ஆனா நிறைய இல்ல. பட் வச்சு அவ்வளவு நம்ம வச்சு வைக்கிற அளவுக்கு வரத்து இல்ல. பட் ஆனா செடி உயிரோட தான் இருந்தது. ஓ, இது அடுத்த முருங்கை அடுத்த வருஷத்துக்கு. பரவாயில்ல. அக்கா என்னது பாட்டில் இருக்கிறதே 2 செடி பதியம் வருது சைட்ல, அப்படிதான் வருமா? இல்ல நீங்க விதை போடுறீங்களா? நீ போட்டதே இது விதை போட்டிருப்ப. இல்லைங்கக்கா, சைட்ல இருந்து வந்திருக்குது. இப்ப அது எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியல. இப்ப திடீர்னு தான் வந்திருக்குது, சின்னதா வந்திருக்குது. சரி, இப்ப என்ன விடு, அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். தூதுவலை இது வெளியில வச்சிருந்தீங்கன்னா உள்ள வச்சிட்டீங்க? எல்லாமே உள்ளதான் நித்யா. நானும் எடுத்து வச்சுட்டேன். கத்தாலே இப்ப தலைஞ்சிட்டு இருக்க மாட்டேறதுக்கு. புதினா ஓரளவு கிளீன் பண்ணிட்டீங்களாட்டுறதுக்கு கீழே வந்ததெல்லாம். இங்கே பாருங்க பெரண்டை. இந்த பெரண்டை தான் நிறைய பேர் கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க? ட்ரேடர் ஜோல தானேக்கா வாங்கினீங்க?
ட்ரேடர் ஜோ. இது வந்து எனக்கு இங்கே ட்ரேடர் ஜோ. ஆமா டோன்ஸ். இங்கே வந்து டோன்ஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, இருப்பீங்களா? ஓ அங்கே வாங்கினது. நான் ட்ரேடர் ஜோன்னு நினச்சிட்டு அதை சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நல்லா இப்போ எல்லாம் அக்கா இதெல்லாம் உடச்சி வச்சாவே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், உடச்சிட்டாலே வந்துடும். இந்த கடலக்காய் வேணா பிடிங்கி பார்க்கலாமா? எங்கே இருக்குது? இரு, இது ஏன்க்கா இப்படி கலர் ஆகிடுச்சு இப்படி? அது தெரியல அக்கா. அது பிடுங்களாங்க்கா. அதுதான் ஒரு நிமிஷம் இருக்கு, காய் இருக்குதான்னு பார்க்கலாம். பிஞ்சாக இருக்க மாட்டேதுக்குங்கக்கா. இரு இது வரு 1 2 நல்லா திரண்டுருச்சு. ఏంటి ఉజ్వల? கொஞ்சம் பிஞ்சுங்கக்கா. பிஞ்சா பாருங்க. இல்லை அவ்வளோதானே தெரியல. இந்த காயை பார்த்தா ஒரு காய் தான் பெருசாக இருக்குது. இங்கே பாரு. அப்போ இதுக்கு மேலே வராதோ தெரியல. இந்த ஒரு செடியை பிடுங்கிடுவோம். இரு நான் அதை பிடுங்கி தரேன். இது நல்லா இதாகிடுச்சு. ஆனால் இது ஊன்னதா இல்லை லாஸ்ட் இயர் போட்டது அதுவே வந்துருச்சாங்க்கா? இது வந்து இந்த காய், இந்த செடி மட்டும் லாஸ்ட் இயர்லேருந்து அப்படியே அதுவே வர்றது தான். மீதியெல்லாம் ஊன்னேன். இது நல்லா வந்துருச்சுங்க்கா. இதில் பார்த்து காய் நிறைய திரண்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் பாதி உள்ளேயே அந்து போன மாதிரி இருக்குது. கொத்து. நீங்கள் ஏன் உருளைக்கிழங்கு போடுறதில்ல? அது ட்ரை பண்ணி பார்த்தேன் நித்யா, ஆனால் நல்லா வரல. இவங்க சவித்தக்காய் போடுறாங்க உருளைக்கிழங்கு. நானும் அக்காவை கேட்டு பார்க்கணும் எப்படி வருது, எப்படி போடுறாங்க. ஒன்றும் பெருசாக இதான் 1 வருஷம் போட்டிருந்தேன் நித்யா முன்னாடி. அவ்வளோ காய். இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஏ நல்லா வந்துச்சு. ஒன்று எடுத்து தொளிச்சு பாருங்கக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வச்சுருங்க. பருப்பு நல்லா தான் இருக்கு. இப்போ கலர் பாருங்க, சிறுபருப்பு. சூப்பர்க்கா. நம்ம வயலில் எத்தனை வயல் போடுவோம், இப்போ ஒரு செடியை பார்த்து ஆசையாக கிடக்குறோம். இது எடுத்து அப்புறமா தொளிச்சு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வந்து கிருஷ்ணா துளசி தானேங்க்கா? ஆமாம் நித்யா. இதுவும் வந்து உள்ளே எடுத்து வச்சுருவீங்களா இல்லை வெளியே தான் இருக்குதா? உள்ளே தான் எடுத்து வச்சுருவேன். என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு எடுத்து உள்ளே வச்சுறது. அப்புறம் விதை கீழே விழுந்து அடுத்த வருஷம் வருதா? அந்த பாட்டிலே முளைக்குது. இது ஃபுல்லாக நிறைய துளசி தான். அங்கே பாரு எல்லாம் அங்கங்கே நிறைய கிடக்குது. சூப்பராக இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இந்த கத்திரிக்காய் வெரைட்டி பேர் என்னது? இது கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இது இன்னும் நல்ல நெயில் பாலிஷ் கலர்லேயே இருக்குது. இது பாருங்க நல்லா நீளமாக. అవునా? ఓకే. அக்கா இந்த மல்லிகைப்பூ செடி தான் நீங்கள் வந்து பாட்டிலே வச்சுருந்தீங்கல்ல? இது பாட்டிலேருந்து எடுத்து மண்ணில் வச்சுட்டீங்க? இதை மண்ணில் வச்சு இப்போ இந்த வருஷம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே அடுத்த வருஷம் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி வச்சிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும்ல அது கரெக்டாக. அந்த சரி, இது எப்படி நீங்கள் விண்டரில் என்ன பண்ணுறீங்க? நல்லா ஒண்டை கட் பண்ணி மல்ச் போட்டு மூடி விட்றீங்க? அவ்வளோதான். அடுத்த வேறு எதுவும் பண்ணுறது இல்லை? வேறு எதுவும் அதுவே தாங்கிக்க, அதுவே வந்துடுது. சூப்பர்க்கா. கருவேப்பிலை செடி தான். இங்கே வாங்க, கருவேப்பிலை செடிக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். டிப்ஸ் சொல்லுங்கள் வாங்க. டிப்ஸு ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான். இந்த ஒரு இவ்வளோ இதோட இந்த குச்சி இருக்குது பார்த்தியா? இது வந்து லாஸ்ட் இயர் குச்சி. இதோட வெட்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் மேலே நீட்டிட்டு அளவுக்கு வெட்டி விட்டுணும். வெட்டி விட்டு இது நல்லா இது முழுகிற அளவுக்கு அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு மல்ச்சு நல்லா நிறைய கொட்டி விட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். மேலே ஏதாவது தார்பாய் மாதிரி போட்டு மூடுவீங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலாம் நித்யா. இது எல்லா செடியுமே ஏதாவது அதெல்லாம் வெட்டி விட்டது. இந்த அளவுக்கு வெட்டி விட்டுணும். வெட்டி விட்டோம்னா அப்புறம் அடியிலேருந்து இப்படி தலைஞ்சு அடியிலேருந்து வந்துடுது. சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இது வெட்டி விட்டுட்டு இலையெல்லாம் வந்து எடுத்து நிலையில உணர்த்தி வச்சுக்கிறீங்களா வின்டருக்கு? பரவாயில்லைங்கக்கா, செம்ம. நான் பாட்டில் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதுவே வீட்டுக்கு போயணுங்கிற அளவுக்கு வந்துடுது. பட் ஆனால் எனக்கு மண்ணில் வச்சு பார்க்கணுன்னு ஆசை. இல்லை, மண்ணில் எல்லா செடியும் வைக்க தேவையில்லை. இது நான் எல்லாமே தனித்தனியாக வச்சதில்லை. ஒரு செடி சென்டரில் வச்சுருந்தேன். அது ஒரு வருஷம் என்னமோ பாருங்க எத்தனை பதியம் இருக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் அதுவே வந்ததுதான் பதியம். பரவாயில்ல. நம்ம ஊர்லலாம் கருவேப்பிலை வந்து காய் வரும் பார்த்துருக்கீங்களா? கருவேப்பிலை மரம்னு வேறு சொல்லுவோம்ல, கருவேப்பிலை மரத்துலேருந்து. இந்த மிளகால பஜ்ஜி போட்ட நித்யா, ஆக்சுவலாக எனக்கு தெரியல.
மாமா வந்து கொண்டு போய் உஜ்வாலா கொடுத்தாங்களாம். உஜ்வாலா போட்டு இது சூப்பராக இருக்குது இந்த பஜ்ஜி, கரெக்டாக காரமும் இல்லாமல் மிளகா டேஸ்ட் நல்லா இருக்குனாங்க. இந்த பஜ்ஜி மிளகா இருக்கும்ல அந்த மிளகா மாதிரி நான் அதான் வச்சிருக்கிறேன். பஜ்ஜி மிளகா இல்லை, பஜ்ஜி மிளகா செடியும் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மிளகாவும் டேஸ்ட்டாக இருக்குனாங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டேன் நான் மறுபடியும் பஜ்ஜி. ஆனால் போட்டால் நான் மட்டும் தான் சாப்பிட்றேன், நம்ம வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் காரம் பயங்கரமாக சாப்பிட்றீங்களே. அதனால் நான் எப்போல்லாம் வேணுமோ மிளகாய் எடுத்துகிட்டு உஜ்வாலா வீட்டுக்கு போயிடுறது. அங்கே போய் போட்டு சாப்பிட்டு வந்துடுறது. அக்கா அந்த சைடு கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் அங்கே போய் பொரிச்சல தான் இந்த பழுத்த மிளகாயெல்லாம் பொரிச்சு காய வச்சுட்டு. இந்த மிளகாய் செம்ம காரமாக இருக்குது. தாய் சில்லி தானே இது? நீ கொடுத்த விதை அங்கேருந்து லாஸ்ட் டைம் வரும்போது சூப்பர். அதை வச்சிருந்து அதை தான் போட்டேன். அதுலேருந்து தான் எடுத்து வச்சேன். நல்ல காரம் தானே. 2 மிளகா போட்டு அதுக்கு மேலே போட முடியாது. எதுக்குள்ளேங்க இருந்தது? பீக்கங்காய் செடிக்குள்ளே இருந்தது? 2குள்ளேயே தான் இங்கே இருக்குது. இதுவும் இந்த மிளகாயில் பஜ்ஜி போட்டாலும் நல்லா இருக்கு. இதெல்லாம் கடையில் இங்கே ஹாட் சில்லின்னு தான் விற்கிறாங்கன்னா காரமே இருக்க மாட்டேங்குது. அதான் சொல்கிறேன், பஜ்ஜி போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்காக ரொம்ப மைல்டாகவும் இல்லை, ரொம்ப காரமும் இல்லை, கரெக்டாக இருக்கு. நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஆமாம். எங்கிட்டே நான் 2 தடவை கைனி ஹாட் பெப்பர்னு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மிளகாய் இந்த மாதிரி தான் போயிடுச்சு. பேசாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வேணா போட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நித்யா. இங்கேயும் மகிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தனியாக உட்காந்துட்டு நமக்கு மட்டும் 4 பஜ்ஜி போடுறதுன்னா எங்கேங்க கூட தான் அங்கே வச்சுட்டேன். இன்னும் 2 இருக்குதா? இதையும் எடுத்துடலாம். இதை கொஞ்சம் பெருசாக இதை வச்சுட்டு வரேன். அங்கே உள்ளே இருக்கு. இதுதான் பஜ்ஜி மிளகா உள்ளே இருக்கிறது. இந்த செடி தான் வச்சுருக்குறோம். இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 20 காய்க்கு மேலே காய்ச்சிருச்சு. இது கொஞ்சம் கலராகவும் ஆகுதுங்கக்கா வெயிலுக்கு. ஆமாம். இங்கே பாரு, இங்கே இருக்க பாரு பெரிய அடேங்கப்பா. அக்காவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க உஜ்வாலான்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்திருக்காங்க. வாங்க அவங்களையும் நம்ம மீட் பண்ணுவோம். அக்கா உங்கள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஹாய்ங்க, இவங்க தான் என் ஃப்ரெண்டு உஜ்வாலா. நான் வந்து இந்த சொரக்காய் ரெசிபிலாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, சொரக்காய் அந்த பச்சடி, பீக்கங்காய் பச்சடி அது எல்லாமே இவங்களோட ரெசிபி தான். சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் என்னென்னா நல்ல காரமாக இருக்குங்க. அந்த நெய் போட்டு சாப்பிடும்போது வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும். இவங்ககிட்ட தான் நிறைய ரெசிபி கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் உஜ்வாலா. இவங்க வந்து தெலுங்கு பேசுவாங்க. அக்கா வந்து சூப்பராக தெலுங்கு பேசுவாங்க. ஆமாம் தானக்கா, பேசுங்க ஒரு வார்த்தை நாங்கள் கேட்குறோம். திடீர்னு பேசுனீங்க என்ன? இவங்க கிட்ட தெலுங்குல தான் பேசுவேன். பட் ஆனால் பேசிட்டே இருக்க மல்டி டேலண்டட் எங்கள் அக்கா. கரெக்டு தானே? இது மட்டும் இல்லை, இன்னும் கத்திரிக்காயில் அவ்வளோ வெரைட்டி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்ல. அடுத்த டைம் இவங்க பண்ணி நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். அடுத்தது கத்திரிக்காய் எனக்கு அவங்க ரெசிபி எனக்கு பிடிச்சிருக்குது டேஸ்ட். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப தக்காளி சூப் வச்சிருந்தாங்க இல்லைங்கக்கா. ரஸ்கை வந்து பிரெட்டை வந்து மைக்ரோவில் டோஸ்ட் பண்ணிட்டு சூப்பில் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. நான் அப்போ தான் நினச்சேன், பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எல்லா ரெசிபியுமே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா. இந்த வெண்டைக்காய் மேலே இதெல்லாம் அடிப்படாம வேறு வைக்கணும்ல. நீங்கள் எப்படி வைப்பீங்க? ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருவீங்க வெண்டைக்காய்? ஆமாம். இது சைடில் வைக்கட்டுமா? இங்கே வைக்கிறேன். இது வீடியோலே தெரியுமா கிட்டா? அது வைக்க முடியாதுங்கக்கா, விழுந்துடும். 3 4 இது எப்படி வச்சுக்கோ, வெண்டைக்காவும் தெரியும் பாருங்க. சரி,
இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையே நம்பி வலியுது, அந்த அளவுக்கு வந்து அறுவடை பண்ணியாச்சு. வாங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு வெரைட்டிங்க. கிட்டத்தட்ட வாவ், உஜ்வாலா இன்னொரு காய் எடுத்துட்டாங்கக்கா. சூப்பர் உஜ்வாலா. இது கிட்டத்தட்ட பீக்கங்காய் மட்டும் ஒரு 10 காய் இருக்குமாக்கா? 3 4 5 6 7 8 9 10 தான்க்கா. கரெக்டாக 10 இருக்கு உள்ள இருக்குது. பீக்கங்காய் வந்து 10 காய் வந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா 3 காய் எடுத்துருக்குறோம். பொடலங்காய் 1 தாங்க வந்திருக்குது. பொடலங்காய் அந்த ஈல்டு கம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கீழே இந்த மண்ணில் வச்சதுனால அது மண் நம்ம நடந்துகிட்டே இருக்கோம்ல, ரொம்ப ஹார்டானதுனால என்னன்னு தெரியல, வேறு உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீயாக இல்லைங்கக்கா, அதனால இருக்கும். அது ஒரு ரீசனே. இன்னொன்று சொரக்காவும் வெள்ளரிக்காவும் அழுத்திடுச்சு. இது வந்து தோசைக்காய்ங்க. ரொம்ப நாளாக வெள்ளரி பிஞ்சுன்னு நினச்சி, வெள்ளரி பழம்னு நினச்சி வாங்கிட்டு வந்து பழுக்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுதான் தோசைக்காய். ஒரு காய் தான் அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது வந்து தட்டைக்காய்ன்னு சொல்கிறாங்க. காராமணியும் தட்டைக்காய் ஒன்றாங்க்கா, அதுதான் எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. தட்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பொரியலுக்கு ஆகிற அளவுக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க. வெள்ளரி பிஞ்சு வந்து ஒரு 4-5 காய்ங்க, கிட்டத்தட்ட 4-5 காய்க்கு மேலே பண்ணியாச்சு. சொரக்காய் 1 தான் எடுத்துருக்குறோம். இதுதான் வந்து அக்கா சொன்னாங்க பஜ்ஜி மிளகாய். இது நம்ம யூஸ்வலாக நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே மிளகாய் தான். இது வந்து இந்த மிளகாயிலுமே போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. இந்த டைம் வீட்டுக்கு பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான்க்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால இதாயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நீளமாக வரும். எங்கிட்ட ஒரு செடியில் அப்படித்தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் ஒருத்தன். யாருன்னா இங்கே பாருங்க, கோவக்காய் 2 தான். இங்கே பாருங்க கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கத்திரிக்காய்க்கு மேலே வந்திருக்குது. 10 கத்திரிக்காய் இருக்க மாட்டேங்குதுன்னு உள்ளெல்லாம் இருக்குதுங்கக்கா. வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய்னு. நான் இப்போலாம் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுனா காலைல நேரமாக எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் அப்படியே தோட்டத்துலேருந்து கட் பண்ணிட்டு வந்து நெய்யில் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது. வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அக்கா வீட்டு தோட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. அக்கா தேங்க்யூங்க. எங்கள் அக்காவை இவ்வளோ நேரம் சமாளித்து பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. ரொம்ப ஸ்வீட்டான அக்கா தான். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய். சூப்பர். எவ்வளோ காய் வந்துருச்சு. ஆமாம், இங்கே பாரு எத்தனை காய்ன்னு. பை.